ஆகாஷவாணி இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன், ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன், ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். सुनो गौर से दुनिया वालों, बुरी नजर ना हम पे डालो, चाहे जितना जोर लगा लो, सबसे आगे हैं हिंदुस्तानी. நாம முன்னேறி போயிட்டே இருக்கணும்னா we have to go and vote as a right, as a responsibility. being a citizen of India, இதை கூட செய்யலைன்னா எப்படி? நமது வாக்கு நாட்டின் எல்லைக்கு பாதுகாப்பு, நமது வாக்கு நாட்டின் குரலாய் ஒலிக்குங்க. வாக்களிப்பு தேச சேவை செய்ய ஒரு வாய்ப்பு, மறக்காதீங்க, அதை இழக்காதீங்க, அவசியம் வாக்களிங்க. वोट जरूर दें. வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நண்பர்களே, நாம இப்ப பிரபல பின்னணி பாடகர் சங்கர் மகாதேவன் அவர்கள் தேர்தலின் முக்கியத்துவத்தை பத்தி சொன்னதை கேட்டோம். இப்ப நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் நடந்துகிட்டு வருது. வாக்காளர்கள் முழு ஆர்வத்தோட இதுல பங்கேற்கிறாங்க. அப்ப நண்பர்களே, நீங்களும் எங்க கூட இந்த தேர்தல் பயணத்துல கலந்துக்க விரும்புறீங்களா? பின்ன அவங்க ஏன் கலந்துக்க மாட்டாங்க? இந்த பயணத்தோட முக்கியமான அங்கமே அவங்க தானே. ஆமா லதா, நீ சொல்றது ரொம்ப சரி. நம்ம வரலாற்றை திரும்பி பார்த்தா 1951, 52 நடந்த முதல் பொது தேர்தல் இருந்து இப்போதைய 18வது மக்களவை தேர்தல் வரைக்கும் தேர்தல் நடைமுறைகள்ல பல புதிய பரிமாணங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க வரலாற்றை பத்தி சொன்னீங்க, அதுக்கு அப்புறமா தேர்தல் முறைகள்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், சீர்திருத்தங்கள், அதோட கூட பயன்பாடுகள் பத்தி இந்த பயணத்துல நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரொஃபசர் சார் வீட்டுக்கு போலாமா? கண்டிப்பா போலாமே. அங்க இந்திய தேர்தல் வரலாறு பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? வாங்க போலாம். ஆனந்த், இங்க பாரு, தாத்தாவுடைய நோட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இங்க பாரு ஹிஸ்டரி ஆஃப் எலெக்ஷன்ஸ். தாத்தா வராரு, மறைச்சு வை. அடாடா, என்னோட எல்லா பேப்பர்ஸையும் யார் இப்படி தலைகீழா கலைச்சு போட்டது? தாத்தா, நாங்க 2 பேரும் உங்களோட நோட்ஸை படிச்சுக்கிட்டு இருந்தோம். தேர்தல் வரலாறு பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களுக்கு சொல்லுங்களேன். ஓகே. அப்ப நான் முதல்ல உங்க 2 பேர்கிட்ட சில கேள்விகளை கேட்க போறேன். உங்க நாலேஜ் எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ண போறேன். ஆமாப்பா, இன்னைக்கு இவங்களுக்கு கிளாஸ் எடுங்க. சரி, சொல்லுங்க. முதல் பொது தேர்தல் எப்ப நடந்துச்சு? எத்தனை சீட்டுகளுக்கு நடத்தப்பட்டது தெரியுமா? எனக்கு தெரியுமே தாத்தா. 1951, 52ல நடந்துச்சு. அதாவது 489 தொகுதிகளுக்கு அது நடந்தது. கிட்டத்தட்ட 17 கோடி வாக்காளர்கள் வாக்களிச்சாங்க. அடாடாடாடா, பிரமாதமா சொல்லிட்டோமா. 1951, 52ல முதல் பொது தேர்தல் நடந்தப்போ முதல் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென் அவர்கள் ரொம்ப பெரிய சவாலான பொறுப்பை ஏற்றுக்கிட்டாரு. என்ன மாதிரியான சவால்கள் தாத்தா? ஆனந்த், வாக்காளர்களோட பெயர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு பண்ணுறது, வாக்களிக்கும் உரிமையை பற்றி அவங்களுக்கு எடுத்து புரிய வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய சவாலாக இருந்துச்சு. அந்த காலத்தில் வானொலியில் பேசுறது, பொம்மலாட்டம், கண்காட்சி, நாட்டுப்புற பாடல், கிராமிய நடனம், இசை, நாடகம், இப்படி பல வகைகளில் இதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லப்பா, முதல் தேர்தலை சிறப்பா நடத்தி வெற்றி அடைஞ்ச பிறகு உலக நாடுகளுக்கு மத்தியில ஒரு ஜனநாயக தேசமா இந்தியாவுக்கு வலுவான பிம்பம் கிடைச்சது. பல சர்வதேச அரங்குகள்ல இந்தியாவுக்குன்னு ஒரு இடம் உருவாச்சு. அப்படியா? சரிங்க தாத்தா. இந்தியாவில் முன்னெல்லாம் ஓட்டிங் எப்படி நடந்தது? இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா உனக்கு? அப்பெல்லாம் ஒவ்வொரு வேட்பாளருக்குன்னு தனித்தனியாக பேலட் பாக்ஸ் வச்சாங்க. வாக்காளர்களும் அப்போ பேலட் பேப்பரில் ஸ்டாம்பிங் முறையில் வாக்களிக்கலை. அது 1957 பொது தேர்தலுக்கு அப்புறமா தான் பை போஸ்ட் ஸ்டாம்பிங் முறையை கொண்டு வந்தாங்க. அப்புறம் இவிஎம் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் அந்த வாக்குச்சீட்டு ஸ்டாம்பிங் முறை தான் அமலில் இருந்துச்சு. ஓ, ஐசி. அப்ப தாத்தா, இந்த விரல்ல இங்கு வைக்கிறாங்களே, அது ஏன்? அது எப்பத்துல இருந்து கொண்டு வந்தாங்க? அதாவது ரம்யா, போலி வாக்களிப்பை தவிர்க்கவும், ஒரு நபர் வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னு சான்றளிக்கவும் அவங்க விரல்ல இந்த அழியாத இன்டெலிபிள் இங்க் வைக்க ஆரம்பிச்சாங்க. இது 1952லேருந்தே நடைமுறைக்கு வந்தாச்சு. அப்படியா தாத்தா?
இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன இருக்கு சொல்லுங்களேன். நான் சொல்றேன் ஆனந்த், ஆரம்ப கட்டத்தில் தேர்தல் சின்னங்கள் தொடர்பா தெளிவான விதிமுறைகள் இல்லாம இருந்துச்சு. உண்மைதான். ஆனால் அப்போவே இசிஐ தேசிய மாநில உள்ளாட்சி அளவில் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் சின்னங்களை கொடுக்கறது தொடர்பாக ஒரு மெக்கானிசமாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் த எலெக்ஷன் சிம்பிள் அலாட்மெண்ட் அண்ட் ரிசர்வேஷன் ஆர்டர் 1968 படி தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்துச்சு. சூப்பர் தாத்தா, இந்த எலெக்ஷன் ஐ கார்டு கதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த எபிக் அட்டை, அதாவது எலெக்ஷன் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு உங்ககிட்டயும் இப்போ இருக்குல்ல, இது தேர்தல் நடைமுறைகளின் சீர்திருத்த நடவடிக்கைகளில் முக்கியமான விஷயம். ஆர்பி ஆக்ட் 1951 அறிவுறுத்தல் படி 1958 முதல் முறையாக வாக்காளர்களுக்கான ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டை அறிமுகம் செஞ்சாங்க. அப்புறம் நீண்ட காலத்துக்கு அப்புறம் 1994 இந்த எபிக் பற்றி நாடு தழுவிய அளவில் பிரச்சாரமாகவே மேற்கொண்டாங்க. தாத்தா, நான் படிச்சிருக்கேன், முதல்ல மக்களவை தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றா தான் நடந்ததுன்னு. அப்புறம் எப்போத்துலேருந்து எதுக்காக தனித்தனியாக நடத்தினாங்க? 1967 4வது மக்களவை தேர்தல் போது தான் கடைசியாக மக்களவை தேர்தலும் சட்டமன்ற தேர்தல்களும் ஒன்றா நடந்துச்சு. அதுக்கப்புறமா அரசியல் ஸ்திரத்தன்மை உள்ளிட்ட பல காரணங்களுக்காக இந்த வழக்கத்தை பிரிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களில் மிட் டேர்ம் அசம்பிளி எலெக்ஷன்ஸும் நடத்த வேண்டியிருந்தது. அப்பா, 80களின் தசாப்த காலத்துல நிறைய மாற்றங்கள் வந்தது இல்ல, அதை பத்தியும் சொல்லுங்க. 1980 தொடர்ந்து வந்த 10 ஆண்டுகள்ல முக்கியமான மாற்றங்கள் வந்தது. இவிஎம், அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம். ஆமா தாத்தா, இந்த இவிஎம் பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். கொஞ்சம் நான் அந்த நோட்ஸை கையில் எடுத்துக்கிறேன். சொல்லட்டுமா? முதல்ல கவனமாக கேளுங்க. இவிஎம்களோட பயன்பாடு முதலாக 1982 கேரளாவோட பரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அப்போ தான் கொண்டு வரப்பட்டது. இதுக்கு மொத்தமாக 50 இவிஎம்களை உபயோகம் பண்ணாங்க. அப்படியா தாத்தா? அது மட்டும் இல்ல, இன்னும் தெரிஞ்சுக்கோங்க, இவிஎம்லாம் நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முழுமையான தொழில்நுட்பம். அது மட்டும் இல்லாம அது ரொம்ப சேஃப், செக்யூர்டு, டிரான்ஸ்பேரண்ட் சிஸ்டம். 2004ஆம் ஆண்டு 14வது மக்களவை தேர்தலின் போதுதான் நாடு முழுமையா இந்த இவிஎம்களை வச்சு தேர்தலை நடத்தினாங்க. அப்பா, எப்பத்துல இருந்து இவிஎம் கூட இந்த விவி பேட்டை கொண்டு வந்தாங்க? பாரு ரம்யா, தேர்தல் நடைமுறைகள்ல டிரான்ஸ்பேரன்சி, வெரிஃபையபிலிட்டியை இன்னும் மேம்படுத்தணும்னு 2013ஆம் ஆண்டு இவிஎம்கள் கூட விவி பேடை, அதாவது ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையலை அறிமுகம் செஞ்சாங்க. 2014 தேர்தல்கள்ல இருந்து இப்போ நடக்கிற 18வது மக்களவை தேர்தல்கள் வரைக்கும் எல்லா வாக்குச்சாவடிகள்லையும் இந்த விவி பேட்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. ஆமாப்பா, நோட்டோவையும் இவிஎம்ல ஆட் பண்ணிட்டாங்களா? பாரு ரம்யா, ஒரு வாக்காளருக்கு எந்த ஒரு வேட்பாளரையும் பிடிக்கலனாலும் அவருக்கும் வாக்களிக்கிற உரிமையை கொடுக்கணும்னு நினைச்சு 2013 அக்டோபர் 13ஆம் தேதி உச்சநீதிமன்ற உத்தரவின் பேர்ல நோட்டா, அதாவது நன் ஆஃப் த எபவ்னு ஒரு பட்டனை இவிஎம்ல ஒதுக்கி வாக்களிக்க வசதி ஏற்படுத்தினாங்க. இதுதான் இவிஎம்ல கடைசி பட்டனா இருக்கும். ஓகே சரி, இப்போ நீங்கள் 2 பேரும் சொல்லுங்க, வாக்களிக்கிற வயசை எப்போ 18 அப்படின்னு நிர்ணயிச்சாங்க? சொல்லுங்க. எனக்கு நோ ஐடியா தாத்தா. சரி நானே சொல்கிறேன். 1988 அரசியலமைப்பு சட்டம் 326 சட்ட திருத்தம் 61 வழியா 21 வயசுங்கிறத நீக்கிட்டு 18 வயசுன்னு மாற்றினாங்க. இது 1989 மார்ச் 28ஆம் தேதியிலேருந்து அமல்ல இருக்கு. இதையும் கேளுங்க பசங்களா, 1990கள் பல பெரிய மாற்றங்களோட காலம். 1990 டிசம்பர்ல TN சேஷன் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அவர் தேர்தல் ஆணையத்தோட அதிகாரத்தை இன்னும் பலமா ஆக்கினார். மாதிரி நடத்தை விதிகளை எல்லாரும் கடைபிடிக்கிற வகையில் எல்லா முயற்சிகளையும் தேர்தல் ஆணையம் எடுத்துச்சு. தேர்தல் முறைகேடுகள் மேல தீவிர கண்காணிப்பு உண்டாக்குனாங்க, நடவடிக்கையும் எடுத்தாங்க. அப்புறம் 2004 14வது மக்களவை தேர்தல் காலத்துல வேட்பாளர்கள் தங்களோட கல்வி தகுதி, சொத்து மதிப்போட சேர்த்து அவங்க மேல ஏதாவது குற்ற வழக்குகள் இருக்காங்கிறத தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தெரிவிக்கிற முறையை கட்டாயமாக்கினாங்க. 2009
15வது மக்களவை தேர்தலின் போது ஈஸ் ஆஃப் ஓட்டிங்கிற நடைமுறையில அதிக கவனம் செலுத்தினாங்க. அப்போ 2009 வாக்காளர் விழிப்புணர்வுக்காக தேர்தல் ஆணையத்தோட ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்வீப், அதாவது சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன் மூலமா திட்டமிடப்பட்ட சீரான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இதுல தேசிய, மாநில, உள்ளூர் ஐகான்களையும் இதுல பங்கெடுக்க செஞ்சாங்க. அப்புறமா 2019 தேர்தல் ஆணையம் எல்லா விதமான முயற்சியும் எடுத்துச்சு. அதாவது ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப், ஓட்டர் ஹெல்ப்லைன் நம்பர் 1950, மிக மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீட்டிலேயே வாக்கு செலுத்தும் வசதி, சி விஜில் ஆப்பு, வாக்குச்சாவடியில் உறுதியளிக்கப்பட்ட குறைந்தபட்ச வசதிகள் அப்படின்னு பல விஷயங்களையும் செஞ்சாங்க. இந்த வாக்குச்சாவடி வசதிகளை எங்களோட முதல் முறை வாக்குகளை செலுத்தும் போதே நாங்கள் அனுபவிச்சுட்டோம் தாத்தா. அதே மாதிரி இந்த ஆண்டு 18வது மக்களவை தேர்தலில் வாக்காளர் பதிவு முறைகளை இன்னும் எளிமையாக்கி இருக்கிறாங்க. இப்ப வருஷத்துல 4 முறை குவாலிஃபையிங் டேட்ஸை ஏற்படுத்தி தந்திருக்காங்க. அப்பா, அது என்னென்ன தேதிகள்? ஜனவரி 1, ஏப்ரல் 1, ஜூலை 1, அப்புறம் அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் 18 வயசு ஆனா ஆன்லைன்லயோ ஆஃப்லைனாகவோ ஃபார்ம் 6, ஃபார்ம் 6 பூர்த்தி செஞ்சு விண்ணப்பிக்கலாம். ஆமாப்பா, இப்ப 17 வயசு ஆனவே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்க பேர்லயே அட்வான்ஸா ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்ல, 18 வயசு ஆன உடனே அவங்க பேர்களும் ஓட்டர் லிஸ்ட்ல சேர்ந்துருதே. அவங்க இன்னொரு முறையெல்லாம் அப்ளை பண்ண தேவையே இல்லப்பா. சரியா சொன்னம்மா. அப்புறம் நண்பர்களே, இந்திய தேர்தல் வரலாறு, வாக்காளர் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பத்தி தெரிஞ்சுக்க இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் சொல்றதை கேட்கலாம். शांतिपूर्ण और सुरक्षित चुनाव कराना, அமைதியான பாதுகாப்பான தேர்தலை நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பான முயற்சிகளை எடுத்து வருது. தேசத்தோட எல்லா வாக்காளர்களும் அவங்களுக்கு விருப்பமான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க, வாக்களிக்க, அதுக்காக வாக்குச்சாவடிகள்ல பல வசதிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. நாடு முழுவதும் 10 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள்ல வசதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அவை எளிமையாகவும் இருக்கு. ரொம்ப கடினமான பகுதிகளில் பயணிச்சு தேர்தல் அலுவலர்கள் தங்கள் பணிகளை செய்யறாங்க. நீர்ல, தரையில, ஆகாயத்துல பயணிச்சு அங்க இருக்கிற ஒவ்வொரு வாக்காளரும் வாக்களிக்க ஏற்பாடுகள் பண்றாங்க. இதுதான் பாரத தேசத்தோட ஜனநாயகத்தின் உண்மையான தோற்றம். நம்ம வாக்களிக்கும் முறைகளை தெரிஞ்சிக்க பல வெளிநாடுகள்ல இருந்து பிரதிநிதிகள் வந்து பார்க்கறாங்க. பாதுகாப்பான, வெளிப்படையான, நேர்மையான, அனைவரும் அணுகக்கூடிய வகையில தேர்தல் நடத்துறது தான் தேர்தல் ஆணையத்தோட குறிக்கோள். அதனால என்னோட வேண்டுகோள் என்னன்னா, வாக்காளர்கள் எல்லோரும் அவங்களோட வாக்களிக்கிற தேதியில வாக்குச்சாவடிக்கு போய் வாக்களிச்சு உலகத்தோட மிகப்பெரிய தேர்தல்கள்ல கலந்துக்கணும். கவனம் வச்சுக்கோங்க, தேர்தல் காலம் நாட்டினுடைய பெருமைக்கு உகந்த காலம். चुनाव का पर्व देश का गर्व. நேர்களே, இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கான கேள்வி நேரம். இந்த வாரத்துக்கான கேள்வி: வாக்களிக்கும் வயது வரம்பு 21 குறைக்கப்பட்டு 18 வயதாக எந்த ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டது? இந்த கேள்விக்கான பதில வர திங்கட்கிழமைக்குள்ள உங்களுடைய முழு பெயர், முகவரியோட எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9999031950. கடந்த வார நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்வி: 2024 மக்களவை தேர்தலுக்காக வாக்காளர் பட்டியல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற வாக்காளர்களோட எண்ணிக்கை எவ்வளவு? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி, 97 கோடி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை எழுதி வெற்றி பெற்ற நேயர் ரித்தம் சாகர் கொத்தாடே, இந்தூர், மத்திய பிரதேசம். வெற்றி பெற்ற நேயருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நண்பர்களே, உங்ககிட்ட இருந்து நாங்க விடை பெற நேரம் வந்துடுச்சு. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியில இதே நேரத்துல சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். நேயர்கள் இதுவரை கேட்டது
இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்.